உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உபாகமம் 1:11, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நீங்கள் 1000 மடங்கு அதிகமாகணும்னு அதற்காகவே வந்து ஆசீர்வதிக்கிறாரு. 1000 மடங்கு நீங்கள் முன்னேறணும், உங்கள் வளர்ச்சி அந்த அளவு இருக்கணும், அதற்காக அவர் வராரு. 1000 மடங்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவர் ஒரே ஒருத்தர் நம்ம தேவன் தான். இது வந்து ஒரு மனிதனால் இந்த வளர்ச்சியை அடைய முடியாது, எட்ட முடியாது. 1000 மடங்கு நம்ம முன்னேற முடியுமா? கஷ்டம். அதனால்தான் தேவனே வந்து என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிச்சுட்டு போயிடுறாரு. அதனால தான் அவர் வந்து ஆசீர்வதிக்க வராரு. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சம்பளம் 10,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1000 மடங்கு உங்கள் சம்பளத்தை இன்றைக்கி ஏற்றுறாருன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 × 1000 எவ்வளோங்க வருது? 1,00,00,000 வருது. 10,000 × 1000 10 மில்லியன் வருது. அதாவது 1 crore வருது. நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி ஏற்றி கொடுக்குற தேவன் உங்கள் கூட இருக்காருங்க. அவர் எவ்வளோ லெவலில் எந்த அளவுக்கு ஏற்றி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா? அவ்வளோ நல்ல தேவன். இந்த ஆசீர்வாதம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? தேவன் அப்படிப்பட்டவர். 1000 மடங்கு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் வந்து ஏன்னா நம்மளுக்கும் அதிகமாக தேவைப்படுது. இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நம்மளுக்கும் தேவைகள் அதிகமாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறாரு. ஒரு மனிதனை மனிதனாக மதிக்கிறவர், புரிஞ்சுக்கிறவர் நம்ம தேவன் ஒருத்தர் தான். வேறு யாராலையும் ஒரு மனிதனை புரிஞ்சுக்க முடியாதுல்ல? அவர் எல்லாத்தையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாருங்க. அதே மாதிரி உங்கள் நிம்மதியை 1000 மடங்கு ஏற்றி தராரு வச்சுக்கோங்க. எப்படிங்க இருக்கும்? அவ்வளோதான், சந்தோஷமாக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆயுள் முழுதும் சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு போயிடலாம். நம்ம வந்து அழுதுகிட்டே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ கஷ்டமாக இருக்குது, ஒவ்வொரு நாளும் இந்த வேதனையோடு வாழ வேண்டாம். அவர் 1000 மடங்கு உங்கள் நிம்மதியை ஏற்றி தருவார். ஆயுள் முழுவதும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு போயிடலாம். சரிங்களா? நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன் தான். 1000 மடங்கு நிம்மதியை ஏற்றிடுறேன், வாழுங்க, நல்லா வாழுங்க, அப்படி தான் அவர் சொல்கிறாரு. சரிங்களா? சரி, உங்கள் ஆரோக்கியத்தை 1000 மடங்கு ஏற்றி தராருன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல? ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் நம்ம மெடிக்கல் ஷாப்புக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. ஜாலியாக இருக்கும், துள்ளி குதிக்கலாம். 1000 மடங்கு ஆரோக்கியம் திடீர்னு அதிகமாகிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? இல்லை, டேப்லெட்டே போட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா ஊர் சுற்றலாம், நல்லா ஃபாரின் டூருக்கெலாம் போயிட்டு வந்துடலாம். இல்லை, தேவன் அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 1000 மடங்கு ஏற்றி தரேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க, பக்கத்து கடைக்கே போக முடியலங்க, ஒரு தெருவுலையே நடக்க முடியலங்க. அப்படி தான் உங்கள் உடம்பு இருக்குது. அதனால தான் தேவன் புரிஞ்சுக்கிட்டு 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிச்சு தரேன் அப்படின்றாங்க. நல்லா இருக்குல்ல இது? இங்கே யோபுவை கூட 2 மடங்கு தாங்க ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அவனுக்கு கூட 1000 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கல. ஏன் கொடுக்கல தெரியல. அதுவே போதுமாக இருந்துச்சு. 2 மடங்கு ஆசீர்வாதமே நம்ம யோபுக்கு போதுமாக இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் தருவேன்னு சொல்கிறாரு. எவ்வளவு நல்ல தேவன்ல? அவ்வளவு நல்ல தேவன் நம்ம தேவன். நல்ல துதிங்க. சரிங்களா? நம்ம யோபுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதி. 2 மடங்கு அவர் வந்து ஏற்றி தந்ததுனால பலத்தை, ஆரோக்கியத்தை, 140 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. 2 மடங்கு அவனுடைய பணத்தை ஏற்றி கொடுத்ததுனால அப்படியே ஊட்ஸ் தேசத்துலேயே பணக்காரனாக ஆயிட்டான். இல்லை, அப்போ 1000 மடங்கு ஏற்றி கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஏற்றி விட்றேன்றாரு. அதனால் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காகவே வராருங்க. சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. தேவன் பார்த்துப்பார். உங்களை எப்படி 1000 மடங்கு ஏற்றி உங்களை ஆசீர்வதிக்கணும்னு அவருக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க பா. 1000 மடங்கு எல்லாவற்றையும் ஏற்றி தரேன்றீங்க. ஆரோக்கியத்தை ஏற்றி தருவீங்க, செழிப்பை ஏற்றி தருவீங்க அப்பா, நிம்மதியை ஏற்றி தருவீங்க. உங்களால் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் உங்கள் பிள்ளைங்களை நல்லா வச்சுக்க.
1000 மடங்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் அவங்க வந்து முன்னேறுவதற்காக ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறீங்க. அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம்ப்பா. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்திடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.